தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர் குடும்பத்தின் சார்பாக ஆஸ்வதித்து வாழ்த்தி, இந்த வேளையிலும் நாம் எல்லாருமாய் சேர்ந்து நேரலை மூலமாகவோ டிவி வழியாகவோ சபையாய் கர்த்தரை ஆராதிக்க நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் இந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேற எந்த ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும், வேற எந்த ஒரு காரியத்திற்கும் இடம் அடிக்காதபடிக்கும் தேவ சமூகத்திலே உங்களை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே இந்த நேரத்தை செலவழிக்க உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஜெபித்து இந்த ஆராதனை ஆவியானவர் நடத்தி தரும்படியாய் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்து கடந்து செல்வோமாக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 2021 வருஷத்தின் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய், ஆண்டவரே திருச்சபையாய், ஆண்டவரே நேரிலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல் போனாலும் ஆண்டவரே நேரலை மூலமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த தாய்விற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆஸ்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, துதியின் ஆவியை ஜனங்களுக்குள்ளாய் ஊற்றுவீராக. தேவ வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சத்தியத்திற்குள் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையின் கரம் நீட்டப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. நன்றி பாடுகின்ற இசைக்கின்ற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகள் ஏனாவையும் பாடல் குழுவினரையும் இசைப்பவர்களையும் அன்பாய் நான் அழைக்கிறேன். அவளோடு கூட சேர்ந்து உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். நாம் யாவரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோமாக. God bless. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வெளியிலே சிறிது நேரம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம், துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். துதிகளினாலே அவரை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடலாம். ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் நம்மளுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்திருக்கிறார், அதுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி பாடுவோமா? கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கன்மலை தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கன்மலை தடாகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன்,
நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தி நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். பாவங்களை மன்னித்தீரே. பாவங்களை மன்னித்தீரே. நோய்களை நீக்கினீரே. பாவங்களை மன்னித்தீரே. நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையாய். என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையாய். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபை கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். ஆமென். அவர் நம்மளுக்கு பாராட்டின கிருபைகள் மகா பெரியதா இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய ஆத்துமாவை பாதாளமாம் மரணத்திற்கு தப்புவித்து மீட்டு காத்து வந்திருக்கிறார். நம்ம இந்நேரம் நம்ம வேற எங்கேயோ ரோட்டில் அலைஞ்சிட்டு அவரை அறியாமல் போயிட்டு இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆத்துமா அவருடைய பேரில் விலையேற பெற்றதாக இருந்தபடினாலே அதை இரட்சித்து பாதாளமாம் மரணத்திற்கு நம்மளை மீட்டு தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை நீக்கி நம்முடைய ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு கிருபையாய் காத்திருக்கிறார். எத்தனை பேர் நிறைய சூழ்நிலைகளிலே நிறைய காரணங்களிலே எத்தனை பேருடைய ஜீவன் காக்கப்பட்டது என்று சொல்ல முடியும்? தைரியமாய் சொல்ல முடியும். என்னுடைய ஜீவனை ஆண்டவர் ஆபத்தினின்று விலக்கி காத்தார் என்று சொல்லுவீங்களா? என் கூட சேர்ந்து சொல்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஒரு போதகர் இவ்விதமாக விளக்குகிறார். நிறைய இந்த ஃபியூனரல் சர்வீஸில் துக்க கூட்டத்திலே, அதாவது மரண வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தவான்களின் மரணம், அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது, ஆகையால் உண்மை நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. அதோடைய உண்மையான இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கான். அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு காஸ்ட்லியாக இருக்கான். ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொண்டு உங்கள் கையில் கொடுத்து அதை டக்குன்னு நீங்கள் கீழே போட்டு உடைச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு எவ்வளோ இருக்கும்? அப்படி இருக்குமோ அதை விட மேலாக நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவனையும் அவர் ரொம்ப அருமையாக கருதுகிறாராம். அதனால தான் வருகிற ஒவ்வொரு ஆபத்துக்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து நம்மளுக்கு ஜீவனை தந்து கொண்டு இருக்கிறார். ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுவே பெரிய கிருபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்து. சேர்ந்து பாடுவோமா? நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. நீர் எனக்கு பாராட்டின கிருபை எனக்கு அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து நன்றி சொல்லுவோமே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து ஆத்துமாவை பாதாளமாம் மரணத்திற்கு விலக்கி காத்தாரை நினைத்து பாடுவோமே.
ஆத்துமாவை கர்த்தரின் கிருபை கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே பாவங்களை மன்னித்தீரே பாவங்களை மன்னித்தீரே நோய்களை நீக்கினீரே. ஓ பாவங்களை மன்னித்தாரே நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கினாரே. நோய்களை நீக்கினீரே பாவங்களை மன்னித்தீரே பாவங்களை மன்னித்தீரே நோய்களை. இன்னொரு முறை சொல்லுவோம் பாவங்களை மன்னித்தீரே பாவங்களை மன்னித்தீரே நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு என் ஜீவனை ஆபத்தினின்று என் ஜீவனை ஆபத்திற்கு உங்களுடைய ஜீவனை இக்கட்டத்திற்கு உங்கள் ஜீவனை மீட்டு காத்திருப்பாரானால் இருதயத்திலே கை வைத்து சொல்லுங்களேன் ஆபத்தினின்று மீட்டு. இன்னொரு முறை சொல்லுவோம் என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே நன்றி செலுத்தியே போற்றிடுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். அம்மை நானும் தினமும் நம்மளுக்கு நன்மைகள் செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு திட்டங்கள் நமக்குன்னு நம்ம வச்சுருக்கிற திட்டங்கள் நிறைய வகுத்து வச்சுருப்போம். ஆனால் நம்மளை கொண்டு நம்மளுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பொழுதுமே அது மேலானதாக இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவித்து கொண்டு வரீங்க? சேர்ந்து பாடலாமா? எனக்காக நான் வைத்து கொண்டு இருக்கிற திட்டங்களை காட்டிலும் உமக்காக நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதல்லவோ என்று சேர்ந்தவரை துதித்து பாடுவோமா? உடைய கிருபைகளை இனி நான் பாடுவேன், மகிமை இதனை தினம் நான் ருசிப்பேன். சேர்ந்து பாடுவோமே. பரிசுத்தரே இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி அப்படியே துதிப்பதினால் ஒரு நாளிலும் நமக்கு குறைவே இல்லை. என்னுடைய திட்டத்தை காட்டிலும் திட்டம் பெரியது. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே,
எங்கள் விசுவாச கேடகம். நம்பினோர் நட்டாற்றில் என்னை காப்பாற்ற நீருண்டு. நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க. நாங்க கவலைப்படலப்பா. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும், நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டாலும், எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி எங்கள் ஜீவனை அழிவுக்கு விலகி மீண்டும் காக்கிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு பயமில்லை. என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லை. உந்தன் கிருபைகளை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை, உந்தன் கிருபைகளை, உந்தன் கிருபைகளை, அவர் செய்த கிருபைகளை, உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி எண்ணி எண்ணி அவரை துதிங்களேன். வாய்களை திறந்து துதிங்களேன். அனுதினமும் கிருபையினாலே என்னை நடத்தினாரே, அனுதினமும் நன்மைகளினாலே முடிசூட்டினாரே. அந்த கிருபைகளை நினைத்து துதிங்களேன். வாய்களை திறந்து துதிங்களேன். உந்தன் மகிமைதனை, உந்தன் கிருபைகளை, செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உந்தன் கிருபைகளை, உந்தன் மகிமைதனை, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன். அல்லேலூயா, முடிந்தவர்களாலும் உங்க கரங்களை இருக்கிற இடத்திலே உயர்த்தி, இரு கரங்களையும் உயர்த்த முடியுமானால் உயர்த்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் நோக்கம் எல்லாம் உம்மை உயர்த்துவதுதான் ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்தவே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தவே மேன்மைப்படுத்தவே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அனுதினமும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிறது போல எங்களை தேற்றி வழிநடத்துக்கொண்டு நம்மை தேற்றி வழிநடத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? தகப்பன் தோளிலே சுமந்து செல்வது போல எப்போ சுமந்து செல்வார்னா முடியாத நேரத்தில் தான் சுமந்து செல்வார். அந்த குழந்தைக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னா வா தோளில் வச்சு சுமந்துக்கிறேன்னு சுமப்பார். இப்பொழுதும் நமக்கு முடியாது இருக்கிற வேலையில் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தகப்பனை போல என்னை தோளில் சுமந்து என்னை நடத்தி செல்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீங்க போதும், எங்களுக்கு உண்மை அல்லாமல் வேற யாரும் தேவையில்லை, உண்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, நீங்க போதும், எங்கள் வாழ்வில் நீங்க ஒருவர் போதும் என்று சொல்லுவோமா. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. அவரை
அவர் உங்களை தால் போல தேற்றுவாரானால், அதை அனுபவிப்பீர்களானால், சேர்ந்து சொல்லுங்களேன், உம்மை போல புரிந்து கொள்ள அரவணைக்க யாரும் இல்லை, யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மாத்திரம் போதும்பா, நீர் போதும் என் வாழ்விலே. எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மாத்திரம் போதும். மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே, உள்ளங்கையில் நம்மை பொறித்து அனுதினமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மட்டும் போதும் பா, நீர் போதும் என் பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் தருவேன் என்று. பலவீன நேரத்திலே என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய பலத்தினாலே நம்மை இடை கட்டினாரே. இன்னொரு முறை சொல்லுவோம், பலவீன நேரம். இப்பொழுதும் யாராவது பலவீனமாய் இருப்பீர்களானால், இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இப்பொழுதும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற வார்த்தை, இந்த பலவீனப்பட்ட நேரத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும். என் பலன் உனக்குள்ளே கடந்து வரும், உன் பலவீனங்கள் எல்லாம் மாறும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில், நிழல் போல. ஓ, இப்பொழுது நீங்க தனியா இல்ல, உங்க கூடவே நிழல் போல இருக்கிறார். ஒரு போதும் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்கிறது. அவர் உங்க கூடவே இருக்கிறார். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மாத்திரம் போதும்பா. நீங்க மாத்திரம் தான் இருக்கீங்கப்பா. அதை அனுபவிக்கிறவர்கள் சேர்ந்து சொல்லுவோமே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம்
ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாருமே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்க யாருமே இல்லை, நீங்க மாத்திரம்தான். உம்மை போல புரிந்து கொண்டது, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாருமே இல்லை, யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து ஒரு தந்தையை போல எங்களை தோளில் சுமந்து, தாயை போல எங்களை தேற்றி, எங்களை தோழன் போல எங்களை இருதயத்தை புரிந்து கொண்ட நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? உங்களை நேரிலே பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த ஊரடங்கு நிலைகளெல்லாம் முடிவுக்கு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தெய்வ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வாரத்தின் தேவ செய்தி அநேகருக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது என்று அலைபேசி வாயிலாகவும் நேரிலும் தேவ பிள்ளைகள் வந்து சொன்னார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவனோடு கூட ஜபத்திலே காத்திருத்தலை குறித்து நாங்கள் புதிய சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தை குறித்த தொடர் செய்தியின் ஒரு தொடக்கமாகவே தொடர்பாகவே இந்த நாளிலும் அதை தொடர நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து, அதை எப்படி ஜெபத்திலே பயன்படுத்துவது என்பதை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு வேத வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகலவித வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சர்ப்பம், தேள் என்பது
நாம் பார்க்கிறதான ஒரு தேலையோ நட்டுவாக்கிலியோ அல்ல, பேய், பிசாசுகள், அசுத்த ஆவிகள் இவைகள் எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் உண்டு என்பதை வலியுறுத்தி இயேசு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? How do we use this authority? How do we walk in this authority? இந்த அதிகாரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது? இந்த அதிகாரத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் பிரச்சனைகளிலும் நாம் எப்படி பகிர்ந்து கொள்வது, பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, அதிகாரம் பற்றிய புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதிகாரம் பற்றிய புரிந்து கொள்ளுதல். ரோமருக்கு நிருபத்திலே 13வது அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்கிறது, அதிகாரம் தேவனாலே அன்றி வேறொரு அதிகாரம் இல்லை. அனைத்து அதிகாரங்களும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து தான் அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. All authority is from God. All authority is from God and authority is delegated by God. எல்லா அதிகாரமும் தேவனிடத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் அந்த அதிகாரத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு கையளித்திருக்கிறார். கையளிக்கப்பட்ட அதிகாரம், டெலிகேட்டட் அத்தாரிட்டி, கையளிக்கப்பட்ட அதிகாரம். என்னோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் செவி கொடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பற்றி அநேக விசுவாசிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அது மாத்திரமல்ல, கர்த்தர்களுக்கு கையளித்திருக்கிற அதிகாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் நம்புவதும் கிடையாது. அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்பர் 1. 2வது, அதை நம்புவதும் கிடையாது. 3வது, பிசாசுக்குத்தான் அதிக அதிகாரமும் வல்லமையும் உண்டு என்று இன்றைக்கு விசுவாசிகள் கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, தேவனை காட்டிலும் பிசாசுக்கு தான் அதிக வல்லமை உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து ஒரு விசுவாசி என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஒரு தடவை மாத்திரம் பாஸ்டர், எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம், அவை கெடா வெட்டணும்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம். அடுத்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த நேர்ச்சையை செய்யலைன்னு சொன்னால் ஏதாயிலும் சங்கடம் வரும், பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், நெருக்கம், சங்கடங்கள் வரும். அதனால் இந்த ஒரு தடவை மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் போயிட்டு கெடா வெட்டிட்டு நாங்கள் வந்துடுவோம், அதுக்கப்புறம் திரும்பவே மாட்டோம் அந்த பக்கம். அவங்கள பார்த்து சொன்னேன், எஸ்ஐ பெரிய ஆளா அல்லது திருநெல்வேலியில் இருக்கிற எஸ்பி பெரிய ஆளா, காவல் கண்காணிப்பாளர் பெரியவரா அல்லது நம்ம ஊரில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பெரிய ஆளா என்று சொல்லி கேட்டேன். அதெல்லாம் சரிதான், நான் நேர்ச்சை பண்ணிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை காட்டிலும் பிசாசுக்கு அதிக வல்லமை உண்டு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கொலோசையருக்கு நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று, பிசாசின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அழகாய் சொல்லுகிறார் பவுல். பிசாசின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அப்படியானால் பிசாசுக்கு மனுக்குலத்தின் மேல் அதிகாரம் இருந்து வருகிறது. இருக்குதா? இருக்குது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி
தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தி விட்டார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கவனிங்க, உங்க மேல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பிசாசின் அதிகாரத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தான் உங்க மேல பிசாசுக்கு அதிகாரம் உண்டாயிருந்தது. ஆனா ஆண்டவரை என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து பிசாசின் மேல் இருக்கிற அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிவிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு யதார்த்தம் என்னவென்றால், விடுதலை ஆக்கப்பட்ட பிறகும் இன்னும் பிசாசு தங்க மேல அதிகாரம் வைத்திருக்கிறான், பிசாசுக்கு தங்கள் மேல் அதிகாரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தவறாக அவர்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். 4 வழிச்சாலையிலே ஒரு குறிப்பிட்ட இந்த ஜங்ஷனிலே ஒரு போக்குவரத்து காவல் அதிகாரி, டிராபிக் போலீஸ் நின்று கையை உயர்த்தி நிறுத்த சொன்னால் 16 வீல்களை கொண்ட அந்த 16 வீலர் 16 சக்கரங்களை கொண்ட அந்த லாரி நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த போலீஸ்காரருக்கு, அந்த டிராபிக் போலீஸுக்கு அரசாங்கம் அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதிகாரம் கொடு, எந்த வாகனத்தை வேண்டுமானாலும் அவன் நிறுத்த முடியும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக கவனிங்கள், அந்த டிராபிக் போலீஸுக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக 16 வீல்களை சக்கரங்களை கொண்ட அந்த லாரி நின்று தானாக வேண்டும். சொல்லுகிறது புரியுதா? நின்று தானாக வேண்டும். அதிகாரம் பேசுகிறது, அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறது. நின்று தானாக வேண்டும். அதை போலத்தான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அதிகாரம் கிடையாது. ஆனால் your authorities delegated by God, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் கையளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பிசாசுக்கு முன்பதாக வந்து நின்று உங்கள் கைகளை உயர்த்தி stop it you bloody devil, பிசாசை உன் கையை எடுத்து போடு என்று சொன்னால் அவன் செய்து தான் ஆக வேண்டும். உங்கள் அதிகாரம் அப்படிப்பட்டது. எப்படி டிராபிக் போலீஸ்க்கு முன்னால அந்த 16 சக்கரங்களை கொண்ட லாரி நிறுத்தப்படத்தான் வேண்டுமோ, அதை போல நிறுத்து என்று சொல்லி பிசாசுக்கு முன்பதாக நீங்கள் சொல்வீர்களானால் அவன் நிறுத்தத்தான் வேண்டும். கையை எடு சொல்லி நீங்கள் கட்டளிடுவீர்களானால் அவன் கையை எடுத்துத்தான் ஆக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் மேலே நீட்டப்பட்டிருக்கிற உன் கரத்தை எடுக்கும்படியாய் உனக்கு கட்டளிடுகிற என்று சொன்னால் அவன் கரத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்திற்கு திரும்பவும் அங்கே 9வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தம்மிடமாய் வரவழைத்து அவர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், கவனிங்கள், சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி என்று சொல்லி சொல்வார்கள். அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அநேகர் வாதம் செய்வது உண்டு. ஆனால் 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் வேறே 70 பேரை, இந்த 12 பேர் அல்லாமல் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மிகவும் தெளிவாக வாசிக்க வேண்டாம், மிகவும் தெளிவாக இயேசு ஒன்றை சொல்லுகிறார். இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேரை, இந்த 12 அப்போஸ்தலர்கள் அல்லாமல் வேறே 70 பேரை கர்த்தர் அழைத்து அவர்கள் 2 பேராக அனுப்பி அவர்களுக்கு கர்த்தர் இந்த 12 அப்போஸ்தலருக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர்
கையளித்தாரோ அதே அதிகாரத்தை இந்த 70 பேருக்கும் கர்த்தர் கையளித்து அனுப்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், கையளித்து அனுப்புகிறார். அவர்கள் திரும்பி வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது பிசாசுகளும் கீழ்ப்படுகின்றது, உம்முடைய நாமத்திற்கு பிசாசுகளும் கீழ்ப்படுகின்றதே என்று சொல்லி சொல்லும்போது இயேசு, வாவ், அப்படியா அப்படியா நடந்துச்சு அப்படின்னா சொல்லல பாருங்க. இந்த சீசர்கள் எவ்வளவு ஒரு ஜோக்கர் சார்ந்திருக்கிறாங்க பாருங்க, ஜோக்கர் சார்ந்திருக்கிறாங்க. இயேசு கிட்ட போய் உங்க பேரை சொன்னமா பிசாசெல்லாம் கீழ்ப்படிஞ்சதா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு ஆச்சரியப்படல, இயேசு ஆச்சரியப்படல. கீழ்ப்படியத்தான் வேண்டும், பிசாசுகள் கீழ்ப்படியத்தான் வேண்டும். அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சொல்லிவிட்டு தான் இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகலவித வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவின் சகலவித வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? இது அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியம் புரிவது இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த காரியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அநேக விசுவாசிகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. 21வது வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 10:21 வாசித்து பாருங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்கள், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது. something is hidden, ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது. பாலகருக்கு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. something is revealed to babes. பாலகருக்கு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது. சத்ருவின் சகலவித வல்லமைகளும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை இயேசு தொடர்ந்து சொல்லுகிறார். கவனிகள், இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எது மறைக்கப்பட்டிருக்கிறது, எது ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எது பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை. What is hidden and what is revealed? எது மறைக்கப்பட்டிருக்கிறது, எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? கையளிக்கப்பட்ட அதிகாரம் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து கையளிக்கப்பட்ட அந்த அதிகாரம் பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலகர் என்கிற வார்த்தை இந்த 70 பேரை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை. என்ன வார்த்தைன்னு சொன்னா, அவங்க இப்பதான் புதுசா கர்த்தருக்குள் வந்தவங்க, பேப்ஸ் இன் கிரைஸ்ட், நியூ பிலீவர்ஸ், புதுசா விசுவாசிகளாய் ஆண்டவர்களை தான் இங்க இயேசு பாலகர் என்று குறிப்பிடுகிறார். பாலகர். அப்படியானால் கவனிங்க, ஏதோ இந்த பிசாசின் மேல் கொண்ட அதிகாரம் ஏதோ மூத்த விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ போதகர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஊழியச் செயல்களுக்கு மாத்திரம் அல்ல, இளம் விசுவாசிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கையளித்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லுகிறார். இளம் விசுவாசிகளுக்கும் இந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 1:22. அவர் வேத பாரகரை போல போதியாமல், அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் for he taught them as the one who is having authority. For Jesus taught them as the one who is having authority. அதிகாரமுடையவராக போதித்தாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வேத பாரகரை போல போதிக்காமல், அப்படின்னு என்ன சொன்னா, வேத பாரகர்களுக்கு கையளிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை குறித்து ஒன்றும் தெரியாமலேயே வாழ்ந்து வந்தனர். அந்த வேத பாரகர் தேவனிடத்திலிருந்து
தேவனிடத்தில் எந்த அதிகாரம் உள்ளதோ அந்த அதிகாரம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது என்பதை அறியாமலே போதனை செய்தும் வந்தனர். ஆனால் இயேசுவோ அப்படி இல்லாமல் தேவனிடத்திலிருந்து கையளிக்கப்பட்ட விசுவாசத்தை அறிந்தவராக அவர் நடந்து கொண்டார், அறிந்தவராக அவர் போதிக்கவும் செய்தார். அப்போ இந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தணும்னு சொன்னா, முதலாவது காரியம், அதிகாரம் கையளிக்கப்பட்ட எனக்கு கையளிக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் அவர் உடையதான பெற்றிருக்கிறதான அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கர்த்தர் கையளித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கும் கர்த்தர் கையளித்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஒரு நாள் மறக்கக்கூடாது, ஒரு நாள் மறக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது இதை மறக்கவே கூடாது. சத்துருடைய போராட்டங்கள் வரும்போது இதை மறக்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு தம்முடைய அதிகாரத்தை கையளித்திருக்கிறார். கர்த்தர்ஸ் அத்தாரிட்டி இஸ் டெலிகேட்டட் unto me. எனக்கு இந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை அபியாசப்படுத்துங்கள். எப்படி என்னுடைய அதிகாரத்தை அனுதின வாழ்க்கையிலே நான் பயன்படுத்துவது, அதிகாரம் உள்ளவனாய் நான் எப்படி அனுதின வாழ்க்கை நடந்து கொள்வது என்பதிலே இரண்டாவது காரியம், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அனுதின வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு கையளித்திருக்கிற அதிகாரம் பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, தேவன் உங்களுக்கு கையளித்திருக்கிற இந்த அதிகாரத்தை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற தேவனுடைய மனிதனை குறித்த அவருடைய செய்திகளை வாசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பாருங்கள். அவர் விசுவாசத்தில் அவ்வளவு வல்ல ஒரு மனிதனாக இருந்தார். அனுதின வாழ்க்கையிலே சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய், அதிகாரத்தை அவர் நன்கு அறிந்தவராய், அதை வெளிப்படுத்துகிறவராய் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் காண்பதினாலும் அல்ல, நான் உணர்வதினாலும் அல்ல, விசுவாசத்தினாலேயே அசைக்கப்படுகிறேன். ஐ மூவ் பை ஃபெய்த் alone. விசுவாசத்தினாலேயே நான் அசைக்கப்படுகிறேன். காண்கிறதின் அடிப்படையில் நான் கொஞ்சமேனும் அசைந்து போவதில்லை. உணர்வதின் அடிப்படையில் நான் கொஞ்சமேனும் அசைந்து போவதில்லை. சொல்கிறதை மறுபடி சொல்லுகிறேன், நான் காண்கிறதின் அடிப்படையில் கொஞ்சமேனும் அசைந்து போவதில்லை. நான் உணர்கிறதின் அடிப்படையில் கொஞ்சமேனும் அசைந்து போவதில்லை. விசுவாசத்தினாலே அசைக்கப்படுகிறேன். அவசரமாய் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. என்னுடைய மகன் மெல்கி சதேக் 2ஆம் வருடம் டேராடூனிலே வேதாகம படிப்பை படித்துக் கொண்டிருந்த நாட்கள், 2ஆம் வருட விடுமுறை நாட்களிலே அவர் வந்தார். மதியம் சாப்பிடுகிற வேளை நான் அவரிடத்தில் ஜெராக்ஸ் எடுக்கும்படியாக சில சான்றிதழ்களை கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வரும்படியாய் நான் அனுப்பி வைத்தேன். நான் சாப்பிட்டுட்டு கையை கழுவுகிற நேரத்தில் ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. எடுத்தா அதில் என்ன தெரியுமா வந்துச்சு? அதில் என்ன தெரியுமா வந்தது? உங்கள் பையன் பேர் மில்கியா, உங்களுடைய பைக்கோட நம்பர் இதுதானா? ஆமாம் சார், ஆமாம் சார். உங்கள் பையன் அடிபட்டு, பைக்கில் அடிபட்டு சீரியஸாக இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியிலே அவர் இருக்கிறார், உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ தான் சாப்பிட்டு கையை கழுவுறேன். இருக்கிற பைக்கை மெல்கிட்ட கொடுத்துட்டேன், பைக் இல்லை. ஆகவே நான் இன்னொரு சகோதரனிடத்தில், விசுவாச சகோதரனிடத்தில் நான் அவரை தொடர்பு கொண்டு, பிரதர் உடனே உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு வாங்க, அம்பாசமுத்திரம் போக வேண்டியிருக்குன்னு சொன்னேன். என்ன பாஸ்டர் விஷயம் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்க. அவருடைய பைக்கில் நான் அவரை பின்னால் உட்கார வச்சுட்டு நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன்.
நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். நேராக அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு செல்கிறோம். மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸான நிலைமையிலே என்னுடைய மகன் இருக்கிறார், கிடத்தப்பட்டு இருக்கிறார். உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். அதை காட்டிலும் பல மடங்கு எதிரிலே பைக்கில் வந்தவன் மோதப்பட்டு அவன் படுகாயங்களோடு கூட இருக்கிறான். அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு பைக்கை தந்து என்னோடு கூட வந்தாரே அந்த சகோதரன் ஆடி போய்விட்டார். அவர் சொன்னார், சில நாட்களுக்கு பின்பதாக என்னை பார்த்து சொன்னான், ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன், கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு பைக்கை நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்க. கொஞ்சம் கூட அடிபட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறான் செய்தியை கேட்ட பிறகும் கொஞ்சம் கூட நீங்கள் பதட்டப்படாமல் ஓட்டி வந்ததை பார்த்து அப்படியே அசந்துட்டேன் பாஸ்டர், உங்ககிட்ட அந்த காரியத்தை நான் கற்றுக்கிட்டேன் பாஸ்டர் என்று சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப சீரியஸ் சொல்லப்பட்டது உண்மைதான். அவனை இரத்த காயங்களோடு கூட மருத்துவமனையிலே அவன் கடத்தப்பட்டிருப்பதை பார்ப்பது உண்மைத்தான். அதெல்லாம் அதைத்தான் விக்கில்ஸ்வர்த் சொல்லுகிறார் பாருங்க. நான் காண்பதின் அடிப்படையிலும் அல்ல, நான் உணர்வதின் அடிப்படையிலும் அல்ல, விசுவாசத்தினாலேயே அசைக்கப்படுகிறேன். அவன் அந்த இரத்த காயங்களோடு கூட அவன் மருத்துவமனையிலே கிடப்பதை பார்த்தா எல்லாருமே பதறி போயிடுவாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் அல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதன் அடிப்படையில் அல்ல. அவன் 2வது வருஷமே பைக்கில் அடிபட்டு சாக வேண்டும் என்பதற்காக, அகால மரணம் அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் எனக்கு ஒரு பிள்ளை தரவில்லை, அவனை ஊழியத்திற்காய் தெரிந்து கொள்ளவில்லை, டேராடூன்ல படிக்கும்படியாய் கர்த்தர் வழி நடத்தவில்லை. அவனை குறித்த ஒரு தேவனுடைய சுத்தம் இருக்கிறது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? உடனடியாக அது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அகால மரணத்தை என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் விசுவாசத்தினாலேயே அசைக்கப்படுகிறேன். நான் விசுவாசத்தினாலே என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே நான் அசைக்கப்படுகிறேனே ஒழிய காண்கிறதின் அவன் இருக்கின்ற அந்த கோலத்தின் அடிப்படையிலே நான் அசைக்கப்படவில்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், stop believing the lies of the devil. பிசாசு பொய்களை நம்புவதை நிறுத்துங்கள். மாறாக கவனிங்க, பிசாசு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யை ஊதிக்கொண்டே இருக்கிறான், பொய்களை பெற்றெடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவே அவன் உங்கள் வாழ்க்கையிலே ஊதுகிற, பரப்புகிற பொய்களை நம்புவதை முதலாவது நிறுத்துங்கள். ஸ்டாப் பிலீவிங் த லைஸ் ஆஃப் த டெவில். இரண்டாவது, ஸ்டார்ட் பிலீவிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு தொடங்குங்கள். ஸ்டார்ட் பிலீவிங் இட். நம்புவதற்கு தொடங்குங்கள். ஒன்றை நம்புவதை நிறுத்துங்கள், இன்னொன்று நம்புவதை. நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் ஒரு வேத வசனத்தின் அடிப்படையிலே. தானியேலின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது. தரியு ராஜாவை குறித்து வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தரியு ராஜாவின் நாட்களிலே மேதிய பெர்சிய அந்த சாம்ராஜ்யம் 127 நாடுகளை உள்ளடக்கிய நாடு. 120 நாடுகளை உள்ளடக்கியது. அதிலே இந்தியாவும் ஒன்று. 120 நாடுகளை உள்ளடக்கிய நாடு அது சாம்ராஜ்யம். இந்தியாவும் ஒன்று. அந்த 120 நாடுகளுக்கும் ஒவ்வொரு தேசாதிபதியை தரியு ராஜா ஏற்படுத்தி அந்த 120 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை, ஜெனரல்ஸை ஏற்படுத்தி அந்த 3 பிரதானிகள் ஒருவராக தானியேல் நியமிக்கப்பட்டார்.
தானியேல் நியமிக்கப்பட்டார். ஆனா 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்கு ஒரு ப்ரமோஷன் வருகிறது. என்ன ப்ரமோஷன் சொன்னா, தேசத்தில் இருக்கிற அந்த 120 தேசாதிபதிகள் மேலும் எல்லா பிரதானிகளுக்கு மேலாக நம்பர் 1 தலைமைச் செயலாளர், பிரதம மந்திரி, அவர்தான் தானியேல். எல்லாருக்கும் மேலான அதிகாரம் உள்ளவராக தானியேல் நியமிக்கப்பட்டார். ஒரு நாள் இந்த தானியேல் இவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டதை குறித்து அவருடைய எதிராளிகளுக்கு ரொம்ப அப்படியே எரிச்சல். எந்த விஷயத்தில் ஆகிலும் அவன் மாட்டிக்குவான், அவனை வசமா சிக்க வைக்கலாம்னு சொல்லி வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு விஷயத்திலும் தானியேலை சிக்க வைக்க முடியவில்லை. உட்கார்ந்து ரூம் போட்டு யோசித்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. பாருங்க, யோசிப்பாங்க, ஒரு விஷயத்துல அகப்பட மாற்றானே, சிக்க மாற்றானே, என்ன செய்யலான்னு சொல்லுவது. ஒருத்தன் எடுத்து போட்டு கொடுத்தான். என்ன தெரியுமா சொன்னா, அவனுடைய தேவனுடைய விஷயத்தில் மாத்திரம்தான் அவனை சிக்க வைக்க முடியும், வேற எந்த விஷயத்திலும் சிக்க வைக்க முடியாது. எந்த விஷயத்திலும் சிக்க வைக்க முடியாது. அவனுடைய தேவனுடைய விசுவாசத்தின் காரியத்தில் மாத்திரம்தான் அவனை சிக்க வைக்க முடியும். அப்படியான்னு சொல்லி எல்லா பிரதானிகளும் சேர்ந்து, எல்லா கல்விமான்களும் அதிகாரிகளும் கடந்து சென்று அவங்க போய் ராஜாவுக்கிட்ட ஒன்றை சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்கன்னா, ராஜாவே, ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்தினிடத்திலும் வேறு எந்த மனிதனிடத்திலும் தேசத்தில் 120 தேசம் அடங்கிய இந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும், அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், ராஜாவாகிய உம்மை தவிர 30 நாள் அளவும் வேறு எந்த அவனுடைய கடவுள்கிட்டையும் வேண்டக்கூடாது, வேற எந்த மனிதன்ட்டையும் வேண்டக்கூடாது. இப்படி ஒரு சட்டப்படும். அப்பதான் உங்களுடைய மகிமை என்னவென்று ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். நீர் அவ்வளவு மகிமை உள்ளவர், அவ்வளவு பெருமை மிக்கவர் அப்படின்னு ஏற்றி விட்டாங்க. இப்படி இந்த சட்டம் போடுவதிலே நாங்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆலோசனை, ஒருமித்த ஆலோசனையோடு, ஒருமித்த முடிவோடு கூட, all are in agreement in this regard. இந்த விஷயத்திலே நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா தீர்மானம் போட்டு நாங்க வந்திருக்கிறோம். 7வது வசனத்தை வாசித்து பாருங்க தயவாக. 7வது வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தமிழ்ல ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே எல்லாரும் ஆலோசனை பண்ணி ஏக முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, தேசாதிபதிகள், பிரதானிகள், மந்திரிமார்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் ஏக முடிவெடுத்து விட்டார்களாம். என்ன முடிவு? ஒரு மாதம் அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த கடவுளையும் எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது. அப்படி மீறி வணங்கினா அவர்கள் சிங்கங்களின் கெபிகளிலே போடப்படுவார்கள். ராஜா சட்டம் ஏற்ற வேண்டும். தானியேல் சம்மதிச்சாரா? அவதான பிரதானி. தானியேல் சம்மதிச்சாரா? சம்மதிக்கல. பாருங்க, இவங்க எல்லாம் சொன்ன உடனே ராஜா கேட்டு விட்டார், அந்த பொய்யை நம்பி விட்டார். தானியேலை கூப்பிட்டு ராஜா விசாரித்திருக்க வேண்டாமா? ராஜா விசாரிக்க தவறி விட்டார். ஏன்னா நம்பிவிட்டார், பொய்யை நம்பிவிட்டார். இன்னைக்கு விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை நீங்க தேட வேண்டாமா? தானியேலை எப்படி விசாரிக்க ராஜா கேட்காமல் போனாரோ அதே போல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனையா, ஒரு காரியமா, பிசாசுடைய பொய்யை நம்புறீங்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேட வேண்டாமா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை நீங்கள் நாட வேண்டாமா? இது கொரோனாவின் நாட்கள். கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு கொரோனா வந்துட்டான், அவன் மரணத்திலிருந்து தப்பவே முடியாது. ஆமா, பணக்காரனுக்கும் கொரோனா வருது, ஏழைக்கும் கொரோனா வருது, வயதானவர்களுக்கும் கொரோனா வருகிறது, சிறியவர்களுக்கும் கொரோனா வருது. இட் இஸ் ஜஸ்ட் நார்மல். இது அப்படியே
இயற்கையானது, யாருமே தப்ப முடியாது. அப்படிதான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் நார்மல். இது இயற்கையானது அல்ல, இது இயல்பானது அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வரலாம், ஆனால் அதனை கவனிங்க. என் மீதான கொரோனா தாக்குதலை, என் கணவன் மீதான கொரோனா தாக்குதலை, என் மனைவி மீதான கொரோனா தாக்குதலை, என் அப்பா மீதான, என் அம்மா மீதான கொரோனா தாக்குதலை, என் பிள்ளைகள் மீதான கொரோனா தாக்குதலை நான் ஏற்றுக்கொள்ளவும் அனுமதிக்கவும் மறுக்கிறேன். நான் அந்த பொய்யை நம்ப மாட்டேன். எல்லாருக்கும் கொரோனா வருது, ஒருவரும் கொரோனாவிலிருந்து தப்பவே முடியாது. நோ நோ நோ. நான் அந்த பொய்யை பிசாசு பரப்பிக் கொண்டிருக்கிறேன், உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற அந்த பொய்யை நான் நம்ப மறுக்கிறேன். மத்தேயு 18:18 சொல்கிறது, பூமியிலே எவைகளை அனுமதி மறுப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். பூமியிலே எவைகளுக்கு அனுமதி கொடுக்கிறீர்களோ அவைகளுக்கு பரலோகமும் அனுமதி கொடுக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. It is normal for the enemy to war against the God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக பிசாசு இந்த கொரோனா யுத்தத்தை செய்கிறான். உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராகவும் இந்த கொரோனா யுத்தம் தொடுக்கப்படுகிறது, அது உண்மைதான். ஆனால் but it is normal for God's children to lose. தோற்று போவது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த கொரோனா தாக்குதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகலாம், ஆனால் தோற்று போவது என்பது, வீழ்ந்து போவது என்பது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பாடினாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டில் ரொம்ப 2வது பாடல்ல அருமையான பாடல். கர்த்தர் வருத்தங்கள், வியாதிகள் தேவனுடைய பிள்ளைகளை தாக்கலாம், தாக்கலாம். ஆனால் விசுவாசம் என்னும் கேடக ஒரு நாளும் வீழ்ந்து போகவே முடியாது, ஒரு நாள் வீழ்ந்து போகவே முடியாது. எகிப்தினுடைய சேனை இஸ்ரவேலரை முற்றிலுமாய் அழித்து போடும்படிக்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படிக்கு தொடர்ந்தது என்பது உண்மைதான். ஆனால் முடிவை பாருங்க, அவர்கள் தான் அழிந்து போனார்களே ஒழிய இஸ்ரவேலர் ஒருவராகிலும் அழிந்து போகவில்லை. 3 எபிரேய வாலிபர்களை பன்மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டது உண்மைதான். ஆனால் அக்கினியின் அந்த வாசனை கூட இல்லாமல் அவர்கள் வெளியே விடுதலையாகி வந்தார்கள் என்பது உண்மையை ஒழிய, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதனால் அவர்கள் தாக்கப்பட முடியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அதனை விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் அதனை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். Of course, yes, there is a warfare. ஒரு யுத்தம் தேவ ஜனங்களுக்கு எதிராக பிசாசு தொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு யுத்தம் வியாதியின் மூலமாக, மனச்சோர்வின் மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, கட்டுகள் மூலமாக ஒரு யுத்தத்தை தேவ ஜனங்களுக்கு எதிராக பிசாசானவன் தொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். But we are given a shield of faith. விசுவாசம் என்னும் கேடகம் தேவ ஜனங்கள் பயன்படுத்தும்படியாய் தேவனாய் கர்த்தர் ஒரு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். எபிரேயருக்கு நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே அந்த வசனத்தை, அந்த ஆயுதத்தை குறித்து மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகம். சொல்லுங்கள், விசுவாசம் என்னும் கேடகம். என்ன விசுவாசம், என்ன கேடகம்? சத்துரு எரிகிறதான, பிசாசு எரிகிறதான எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக, எல்லா அக்கினி அம்புகளையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென் சொல்வீங்களா? என்ன விசுவாசம்? தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் என்னும் கேடகம். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட கேடகம்? தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம். கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படி சும்மா மேம்போக்கான காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் இந்த யுத்தத்தில் முன்னில்லுங்கள். நீங்கள் வீழ்வது கிடையாது, நீங்கள் தோற்று போவது கிடையாது. மறுபடி சொல்லுங்க, வருத்தமானாலும் வியாதியானாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், விசுவாசம் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் வீழ்ச்சி கிடையாது, வீழ்ந்து போவது கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எனக்கு எதிராக பிசாசு எய்யும் எல்லா அக்கினி அம்புகளையும் அவித்து போடத்தக்கதாக
தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடித்து கொண்டவனாக நான் இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாட் யூ பிலீவ் quenches every flaming arrows of the enemy. What you believe, what you believe on the basis of upon the word of God. What you believe on the basis upon the word of God will quench each and every flaming arrows of the enemy. பிசாசு உங்கள் மேல் எய்கிறதான அந்த அக்கினி அம்புகளை எல்லாம் நீங்கள் எந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தீர்களோ அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு கேடகமாக, சொல்லுங்கள், எனக்கு ஒரு கேடகமாக. எந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அந்த தேவனுடைய வார்த்தையே எனக்கு கேடகமாக, சத்ரு பிசாசு என் மேல் ஏகிற அக்கினி அம்புகள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்பதான் நீங்க அதிகாரத்தை நீங்க அபியாசப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பயன்படுத்த முடியும். அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க முடியும். இரண்டாவது, எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்தை அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தும் போது தான் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கையளித்திருக்கிறதான இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். மூன்றாவது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பதின் மூலமாக, resist the devil and he will flee from you. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதின் மூலமாக நீங்கள் இந்த அதிகாரத்தை, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதின் மூலமாக நீங்கள் அனுதின வாழ்க்கையிலே அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை முதலாவது இருதய ஆழத்திலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும். பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்கள், பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் உண்டு. என் வாழ்க்கையிலோ, என்னை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலோ வியாதியை கொடுத்து, என் வாழ்க்கையிலோ, என்னை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலோ வியாதியை கொடுத்து பிசாசு தன் தலையை தூக்கும் போதெல்லாம் அவருடைய வல்லமைகளை நான் முறியடிக்கிறேன். என்னால் முறியடிக்க முடியும். எப்பெல்லாம் பிசாசு தலையை தூக்குறானோ அப்படிதான் அவருடைய வல்லமை முறியடிக்க முடியும். ஒரு 10 நாளைக்கு முன்னால வெளியே போயிட்டு வந்தேன். உள்ளார வந்தா ஒரு பெரிய ஒரு சாரை பாம்பு, மஞ்சள் கலர்ல ஒரு சாரை பாம்பு சர்ச் அந்த குரோட்டன் செடியில் வாழை நீட்டிகிட்டு இருந்துச்சு. வாழைத்தான் நீட்டிகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பாம்பை கவனிங்க, சரி வந்தா வந்துட்டு போகுது, போனா போயிட்டு போகுது அப்படிலாம் கிடையாது. பாருங்க, சர்ச்சை உடனே சாத்துறாங்க, கதவுகளை சாத்துக்கிறாங்க, பாத்ரூம் கதவுகளை சாத்துக்கிறாங்க. ஏன்னா சர்ச்சுக்குள்ளார வரக்கூடாது, வந்துடக்கூடாது, பாத்ரூம்குள்ளார போயிடக்கூடாது. அந்த பாம்பை சரி போனா போயிட்டு போகுது கிடையாது. அவங்கவுங்க நம்ம வேலையை பார்ப்போம் கிடையாது. மேலேருந்து அங்கே இருக்குது, இங்கே அங்கே ஓடுது, இங்கே ஓடுதுன்னு மேலேருந்து தகவல் சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து அவன் கம்பை வைத்துக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு கம்பை வைத்து கொண்டு இருக்கிறான். கவனிங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தலையை தூக்குதுன்னு சொன்னால் உடனடியாக அதை முறித்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு அவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்க. என் குடும்பத்தின் மேலே, நேசிக்கிற மேலே வியாதியை கொடுத்து, பலகீனங்களை கொடுத்து, ஒரு நெருக்கத்தை கொடுத்து பிசாசு தன் தலையை தூக்கும் போதெல்லாம் அவருடைய வல்லமையை நான் முறியடிக்கிறேன். அவருடைய வல்லமையை நான் முறியடிக்க முடியும். யாக்கோபின் நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்க, ரொம்ப அழகா யாக்கோபு சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
நீங்க பிசாசுக்கு ஏத்து நிக்கலைன்னா ஓடவே மாட்டான், உங்களை விட்டு போகவே மாட்டான். விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு என்ன சோதிக்கிறான், பிசாசு என்ன சோதிக்கிறான். பாஸ்டே, என் குடும்பத்தில் பாஸ்டே, எங்க அப்பாவுக்கு பாஸ்டே, எங்க அம்மாவுக்கு பாஸ்டே. நோ, ரெசிஸ்ட் தி டெவில். பிசாசை எதிர்த்து நில்லுங்க. செஞ்சிட்டான் ஒப்பாரி வைக்காது, எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு வசனம் சொல்கிறது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:9 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே பாடுகள் நிறைவேறி வருகிறது உண்மைதான். ஆனால் மூலப்பதத்திலே தமிழிலே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மூலப்பதத்திலே உங்கள் விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நின்று. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசத்தில் தான் நான் எதிர்த்து நிற்கணும். ஆமென் சொல்லுமா? என்னுடைய விசுவாசத்தில் தான். உங்க விசுவாசத்தை நீங்கள் உறுதியாயிருந்து அவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க விசுவாசத்துல தான் நீங்க உறுதியா நின்று அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். கவனிங்கள், நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு பாடுகளா, சத்துருடைய போராட்டமா, பிசாசு வியாதியை கொண்டு வர இயேசு வியாதிக்கு காரணர் அல்ல. அப்படியானால் உன் குடும்பத்தில் ஒரு வியாதி யாருக்காயில் உண்டாகுமையானால் பிசாசு தாக்க ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தாக்குகிறான். எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் தான் உங்கள் விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நின்று. அப்ப உங்க விசுவாசத்தில் நீங்கள் தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாயிருந்து எதிர்த்து நிற்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏத்து நிற்பதே கிடையாது. மொபைல் ஜபக்குழு தலைவி கிட்ட சொல்லிட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு கேர், அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணா கேட்கும். அப்படியே இந்த கூட்டு ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கர்த்தர் கேட்கிறார். ஜெபம் அவசியம்தான். ஆனால் நீங்க ஏத்து நின்னா தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லைன்னா தற்காலிகமாக பிரச்சனை குறையிற மாதிரி தெரியும் மொழியே, நீங்க மாதிரி தெரியும் மொழியே, உங்களை விட்டு ஓடி போகிறது நீங்க ஏத்து நிற்கும் போது தான். நான் சொல்றது புரியுதா? குழுவான் ஜெபிக்கும் போது தற்காலிகமாக பிரச்சனை மூடி மறைக்கப்படும், தற்காலிகமாக அந்த பிரச்சனை தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் அவன் உங்களை விட்டு முற்றிலும் ஓடி போகணும்னு சொன்னால் நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். பெரும்பாலும் விசுவாசிகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதும் இல்லை, எதிர்த்து நிற்க பழகுவதும் இல்லை, எதிர்த்து நிற்க துணிவதும் இல்லை. எதிர்த்து நிற்பதும் இல்லை, எதிர்த்து நிற்க பழகுவதும் இல்லை, எதிர்த்து நிற்க துணிவதும் கிடையாது. ஏன்னா பிசாசுன்னு சொன்னாலே விசுவாசிகள் இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அவன் என்ன செய்யறாங்க? ஒன்று இயேசுவே இயேசுவே இயேசுவே, இறங்கும் கர்த்தாவே இறங்கும் கர்த்தாவே அப்படின்னு இயேசுவே இறங்கும் 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 என்று மன்றாடுவார்கள். இல்லைனா என்ன, பாஸ்டர் நீங்க வரீங்களா அல்லது நாங்க சபைக்கு கூட்டிட்டு வரட்டுமா? எவ்வளவு உரிமையா பாருங்க, பாஸ்டர் மேல எவ்வளவு உரிமை, அவ்வளவு உரிமையா கேட்கிறாங்க. பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா அல்லது நாங்க சபைக்கு வரட்டுமா? பாஸ்டர் ரொம்ப உரிமையா கொண்டு வாங்க. இல்லை நாங்க அனுப்புறோம், யாராச்சும் உடன் ஊழியர்களை அனுப்புறோம். கவலைப்படாதீங்க. என்ன பாஸ்டர் நீங்க தான் ஏத்து நிக்கணும். உங்களுக்கு விசுவாசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, தாய் போல தேற்றி, ரொம்ப நல்லா இருக்கு. தாய் போல எத்தாப்புல கேமராக்கு முன்னாடி நிற்கிற ராகுல அவங்க அம்மா தாய் போல தேற்றுவாங்களா? எப்ப ராகுல் சொல்லுவான் உங்க அம்மா தாய் போல தேற்றுவாங்க? தாய் போல யார தாய் தேற்றுவான் சொல்லுங்க? யாரை தாய் தேற்றுவாள்? மீச வச்சுக்கிட்டு, ஹிப்பி கிராப் அடிச்சுக்கிட்டு, அம்மாவோட உயரமா
உங்களே அது கத்த தாய் போல தேற்றுவார், தந்தை போல தூக்கி சுமப்பார்? கிடையாது. 1 வயசு பிள்ளையே அம்மா தூக்குவாங்க, 2 வயசு குழந்தையே அம்மா தூக்கி சுமப்பாங்க, 3 வயசு குழந்தையே அம்மா தூக்கி சுமப்பாங்க, 5 வயசு கால்சனை அவங்க அம்மா தூக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நடடா, நீ நட, நீ நட, அம்மா உன் கையை பிடிச்சிக்கிறேன், புரியுதா? அம்மா உன் கையை பிடிச்சிக்கிறேன், நீ நடன்னு சொல்லுவாங்களே ஒழிய 5 வயசு பிள்ளைய தாய் தூக்குவது கிடையாது. அவளை நடக்க பழக்குவிக்கிறாள், அவளை நடக்க பழக்குவிக்கிறாள். விசுவாசிகள் அதிகாரத்தை பயன்படுத்த பழக்குவிக்கப்பட வேண்டும், பழக்குவிக்கப்பட வேண்டும். நான் வற்றுமா அல்லது யாராச்சும் ஒருத்தர் அனுப்புறீங்களா? இல்ல இல்ல, நீங்க பழகுங்க சகோதரி, நீங்க பழகுங்க சகோதரா, நீங்க பழகுங்க சகோதரா. பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்பிச்சு ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும் பாஸ்டர், வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்புங்களேன், நல்லா தான் இருக்கும், நல்லதா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறுறதுக்கு நல்லதா இருக்கும். எங்க வீட்டில் ஒரு உபவாச ஜெபம் வைக்கணும் பாஸ்டர், பிசாசு போராட்டம் மாறணும், நல்லதா இருக்கும். பிசாசு போராட்டம் மாறத்தான் செய்யும். ஆனா அவன் உங்களை விட்டு முற்றிலுமாய் உங்களை விட்டு ஓடி போகணும்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படியானால் தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? How can we resist the devil? எப்படி நாம் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் கவனிங்க, மறுபடியும் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்னை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என் பொருளாதாரத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ, என் எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ, என் முதிர் வயதை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ, என் சுக வாழ்வை குறித்து என் ஆரோக்கியத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ, அதற்கு எதிர்மாறாக, அதற்கு முரண்பாடாக என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எது நடந்தாலும் அதற்கு நான் எடுத்து நிற்க வேண்டும், அதற்கு நான் எடுத்து நிற்க வேண்டும். ஆமா, சர்வசாதாரணமா விசுவாசிகள் சர்வசாதாரணமா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்படி ஆட்சி எங்க குடும்பத்தில், இப்படி ஆட்சி எங்க வீட்டில் கிடையாது, கிடையாது. தேவனுடைய வசனத்திற்கு முரண்பாடாக, வாக்குத்தத்திற்கு முரண்பாடாக, எதிர்மாறாக உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் எது நடந்தாலும் அதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். சொல்லுறது புரியுதா? சொல்றது புரியுதா? ஆமா, மலட்டு கற்பம் கிடையாது. ஆமா, கற்பம் விழுந்து போகுதல், அபார்ஷன் கிடையாது, கிடையாது, கிடையாது. அகால மரணம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், அகால மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அதே போலதான் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் அவர்களுக்கு, என் ஜனத்திற்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை நான் குணமாக்கி, கவனிங்க 33:6 எரேமியாவிலே கர்த்தர் வாக்களிக்கிறார். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவளை நான் குணமாக்கி என் சமாதானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உயிர்கொல்லி உலகத்திற்கு இருக்கலாம், கொரோனா என்பது உயிர்கொல்லி, உலகத்துக்கான உயிர்கொல்லியா இருக்கலாம். ஆனா எனக்கு அல்ல, எனக்கு கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி என்னை குணமாக்குகிற தேவன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். சத்ருவின் சகலவித வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டார். நான் எதிர்த்து நிற்கிறேன். எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:11 மற்றும் 17 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, கவனிங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு
தாக்குதல்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப பிசாசை எதிர்த்து நிற்பது எப்படி? விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் பட்டயம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினால் எதிர்த்து நிற்கிறேன், இயேசுவின் தேவனுடைய வார்த்தைகளால் நான் எதிர்த்து நிற்கிறேன். கவனிங்கள், மறுபடி சொல்லுகிறேன். எப்படி நான் எதிர்த்து நிற்கிறேன்? இயேசுவின் இரத்தத்தினால் எதிர்த்து நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன், தேவனுடைய வசனத்தினாலே நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன். நிச்சயமா நான் அப்படி எதிர்த்து நின்னு சொன்னா அவன் என்னை விட்டு ஓடி போவான். அவனுடைய சரக்கு ஒன்றும், அவன் பருப்பு என்கிட்ட வேகாது. பிசாசு நல்லா கேட்டுக்கிட்டும். நான் இயேசுவின் ரத்தத்தினால் அவனை எதிர்க்கும் போது, இயேசுவின் நாமத்தினால் அவனை எதிர்க்கும் போது, ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையினால் அவனை எதிர்க்கும் போது, அவன் பருப்பு என்கிட்ட வேகாதுன்றது போலயே விசுவாச பிள்ளைகள், எனக்கு அருமையான உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவன் பருப்பு உங்ககிட்ட வேகாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவன் பருப்பு என்கிட்ட வேகாது. ஆமென். அவன் வெட்கப்பட்டு போகணும். அவன் பருப்பு என்கிட்ட வேகாது. ஏத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகாரத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல், விசுவாசத்தை அபியாசப்படுத்துதல், பிசாசை எதிர்த்து நிற்குதல், இந்த மூன்றை செயல்படுத்தி பாருங்கள். தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அந்த தேவன் உங்களுக்கு கையளித்ததான அந்த அதிகாரத்தை, பிசாசின் மேல் உண்டான அந்த அதிகாரத்தை நீங்கள் எல்லா விதத்திலும் அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாயும் அந்த அதிகாரத்தோடு கூட அதிகாரம் உள்ளவர்களாய் நடக்கவும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவியாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்த வார்த்தைகளை, சொன்ன வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மறக்காதபடிக்கு இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதில் வைக்க நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தக்கதான வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தத்தக்கதான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ள அப்படியே இருக்கின்ற இடத்திலேயே தலை தாழ்த்தி இந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த 3 காரியங்களிலே சரியான புரிந்து கொள்ளுதல், அதிகாரம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இதுவரைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள, அனுதின வாழ்க்கையிலே விசுவாசத்தை அபியாசப்படுத்துதல், விசுவாசம் என்னும் கேடகம், தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் என்னும் கேடகம் அனுதின வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை கைக்கொள்ள, இந்த 3 காரியங்களை கைக்கொண்டு அதிகாரம் உடையவர்களாய், எப்படி இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதை போலவே அதிகாரம் உடையவர்களாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தை நீட்டும்படியாய், ஆஸ்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்தினால் முத்தரிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உண்டாயிருப்பதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாயிருப்பதாக. பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் மட்டுமாக, குழந்தைகள் மட்டுமாக இயேசுவின் இரத்தத்தினால் முத்தரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சர்வ வல்லவர் நம்முடைய ஜனத்தை விசாரிப்பதற்காக நன்றி. விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்.
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் குறைவுகள் எல்லாவற்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கரம் தொட்டு நீர் ஆஸ்வதித்து, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல தகப்பனாய் இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பெரியவர்கள் மட்டுமாய் சிறு பிள்ளைகள் மட்டுமாய் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். சமாதானம் சுகவாழ்வும் நன்மைகளும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.